Daily. Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவிலில் பெண் ஒருவர் வீட்டில் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது கணவர் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஃபருக். வணக்கம் ஃபருக், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய காளையார்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சந்தியா செந்தில்குமார் தம்பதியினர். இதுல செந்தில்குமார் தையல் தொழில் செய்து வருகின்றார். சந்தியாவின் வயது 33. இவர்கள் இருவருக்கும் 3 ஆண் குழந்தைகள் உள்ளனர். 10 வயதில் தினசூரி என்ற ஒரு பையனும் 8 வயதில் 2 இரட்டையர்கள் இருவரும் உள்ளனர். இந்நிலையில் செந்தில்குமாருக்கும் சந்தியாவுக்கும் அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்ட வந்த நிலையில நேற்று மதியம் போல் இருவருக்கும் மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. சந்தியா மனமுடைந்து மாலை 4 மணி அளவில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காளையார் கோவில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காளையார் காவல்துறை சந்தியாவின் உடலை கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கூராய்வுக்காக எடுத்து வந்தனர். இன்று சந்தியாவின் உறவினர்கள் மருத்துவமனையில் கூடிய நிலையில் சந்தியாவின் உடலில் காயங்கள் இருப்பதாகவும் சந்தியாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உரிய வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என்று கூறி மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 3 குழந்தைகளும் இந்த சாலை மறியலில் தன்னுடைய தாயின் இறப்புக்கு நீதி கேட்டு சாலையில் அமர்ந்து போராடிய சம்பவம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய உறவினர்கள் சாலையில் படுத்து உறவுகின்ற சம்பவமும் அந்த இருந்தவர்கள் மத்தியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தகவல் அறிந்து சிவகங்கை நகர் துணை காவல் கண்காணிப்பாளர் அமலா வெற்றியினுடைய தலைமையில் காவல்துறை சந்தியாவின் உறவினரோட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை மேற்கொண்டு நீதி கிடைக்கிறதுக்கு காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஃபருக். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.